இன்னைக்கு வந்து நான் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வீடியோ பார்த்து தான் பண்ணேன். அது மதர்ஸ் கிச்சன் ஒரு சேனல் பார்த்து பண்ணேன். அது எந்த சேனல்ங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் சிக்கன் பண்ணும்போது பெப்பர் சிக்கன் சர்ச் பண்ணால் அவங்களோட சேனல் வரும். நான் அதை ஆட் பண்ணுறேன் இங்கே ஸ்க்ரீனில். அவங்க சொல்கிறபடி அப்படியே செஞ்சால் நான் நிறைய சிக்கன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக வரல. எனக்கு ட்ரை பண்ணதில் கரெக்டாக வந்தது இவங்களோட சேனலில் தான் பெப்பர் சிக்கன். இங்கே பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குன்னு. அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அவங்க சொல்கிறதுல என்ன சேஞ்ச் பண்ணி அவங்க 1 kg செஞ்சுருக்காங்க. நான் அதே இன்க்ரீடியன்ஸ் அதே வெங்காயம் எல்லாம் போட்டு 1/2 kg பண்ணுவேன். நல்லா தான் இருக்கு. நீங்க வேணா அவங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மசாலா எல்லாம் போட்டு ஊற வைப்பாங்கல்ல, அதுல வந்து லெமன் போடுவாங்க. லெமன் போட மாட்டாங்க. நான் வந்து லெமன் போடுவேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சு இறக்கும்போது இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 drop மட்டும் குக்கிங் வினிகர் போடுவேன். ஆனால் அது நல்லது இல்லை. ஆனால் நல்ல டேஸ்ட் கொடுக்குது குக்கிங் வினிகர் சேர்க்கும்போது. ஆனால் நான் ஒரு 3 to 4 drop குக்கிங் வினிகர் சேர்ப்பேன். இதுதான் நான் செய்யறது. அப்புறம் அவங்க வந்து அதில் மசாலா நல்லா வறுத்து போடுவாங்க. நான் என்கிட்ட அந்த ரா மசாலாஸ் இருக்கும். அதாவது மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, சீரகம் அதெல்லாம் தனித்தனியாக நான் செஞ்சு வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிப்பேன். அவங்க அப்போதைக்கு வறுத்து போடுவாங்க. அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆல்ரெடி மசாலா வச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்குது. நான் அப்படிதான் போட்டிருக்கேன். நீங்க ஸ்டில் மசாலா ஆட் பண்ற வரைக்கும் குழம்பு வந்து எனக்கே டவுட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளவா ஒரு கலர்ஃபுல் இல்லை அவங்க பண்ண மாதிரி. பட் ஒன்ஸ் நான் மசாலா ஆட் பண்ணிட்டு அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு 5 minutes வறுத்தாதான் இந்த கலர் கிடைக்கும். மசாலா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வருங்க. அந்த சிக்கன்லாம் போட்டுட்டு தான் அவங்க மேல மசாலா போடுறாங்கல்ல, அந்த மசாலா போட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் ஒரு தண்ணி ஆட் பண்ண சொல்லிடுவாங்க. லைட்டா கிண்டி விட்டு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மசாலா எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 minutesக்கு நல்லா சிக்கன் எல்லாம் போட்டுட்டு நல்லா இது பண்ணீங்கன்னா ஒரு கலர் அதுலேயே ஜெல்லாகி கிடைக்கும். அப்புறம் நீங்க தண்ணி ஊத்திட்டு 15 minutes அவங்களே சொல்லுவாங்க மூடி வைங்கன்னு. அந்த மாதிரி பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்க அவங்க பண்ணியிருக்க மாதிரியே தான் இதுவும் வந்திருக்கும். இதான் அவுட்புட். ஒரு டைம் அவங்க சேனல் பார்த்து ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே நல்லா வந்திருக்கு.